சாந்தி, ஏ சாந்தி, இந்த வந்துட்டு ஏண்டி 4 தடவை கூப்பிட்டாதான் காசு கொண்டு வருவியா? எழவு தினம் காலையில எந்திரிச்சா சாந்தி சாந்தின்னு உன் பேரை கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு ஒழிய போறியோ அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். கொண்டா காப்பிய. ஆமா, மாசம் மாசம் உன் புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு தருவான சம்பள பணம் 800 ரூபாய். இந்த மாசம் தேதி 2வது. இன்னும் ஏண்டி தரல? ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன். இதுல 750 ரூபா இருக்கு. 800 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த, ஏன் 50 ரூபாய் குறையுது? கண்ணை ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களாம். அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான். அதான். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ரேகா, ரேகா, இங்க வாங்களே. என்னம்மா? வசந்த், இந்த அக்கிரமத்தை பாத்தியா? நான் ஏதாவது பேசினா மூத்ததார்த்து பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்காரே அருமை புருஷன், அவர் குறை சொல்வாரு. வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவாரு. இப்ப அதுலயும் 50 ரூபாய் குறையுது. கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன், அவன் ஊர் சுத்த போறானா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் மாசம் மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல, அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது. அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு. சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். சரிப்பா ஒண்ணும் போவேனா, இந்தாங்க. ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. என்னம்மா காலையிலே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா? ஆமா, எல்லாம் உங்க அப்பா குடுக்குற செல்லம். இந்தா, என் வீட்டுல தண்ணி வரல, எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை. காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு, பொறாமப்பட்டு பொசிக்கிறாத. போடி, போய் துவைச்சு கொடுப்போம். லதா, நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே, உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கிறான்ல? நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா, என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். லதா, சாப்பிடலாமா? இங்க வந்து உட்காந்துக்க. வா வா, இந்தா இது சாப்பிடு. ராஜேஸ்வரி, சாந்தி சாப்பிட்டாளா? இல்ல, அவ பந்தி பரிமாறுவா. சாந்தி, சாந்தி, கூப்பிட்டீங்களா மாமா? வாமா, நீ உட்காந்து சாப்பிட. இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பந்தி பரிமாறுப்போ. எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது? தாத்தா தாத்தா, நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். உட்காந்துக்கோ, தாத்தா இலையிலே சாப்பிடு. அம்மா புள்ளையும் ஏன்டா இப்படி சோத்து கலையறீங்க? எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்து போ. அம்மா, சனியில சனியில பாத்து போறதுக்கு என்னடா? தாத்தா. ராஜேஸ்வரி, எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு. வேணும்னுதான் இப்படி பண்ணிருக்கேன். என் புடவை எல்லாம் போச்சு. பொறாம நீ, நீங்க ஃபாரின் புடவை கட்டிருக்கீங்கல்ல, அந்த பொறாம தர்கரம் பிடிச்சவன். இந்த சனியை வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாருக்கும் நிம்மதி. ஏன் இன்னும் நிக்கிற? போய் உள்ள. ராஜேஸ்வரி, நல்ல நாள் அதுவுமா, பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ட்டு நீ அரிச்சு கொட்டிய. நீ ஆசைப்பட்டதுக்காக தான் நான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன். உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேளை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு. வாங்கத்த உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா 2 பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இங்க வா, இங்க வா. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க?
பவுனுன்னா பளபளன்னு இருக்கும்ல, அப்படியா? உங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனுதான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி? சும்மா ரேக்கா, பெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்குமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு. நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு ஏன் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா? மடிச்சு வை வா. சீக்கிரம். மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை இப்படி கொடு. இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே. நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். என்னடி கழுத, நான் தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விழுறிய? இல்ல சார், கண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன், அதான். ஆமா, ஏதாவது சாக்கு சொல்லு. சரியாயிட்டு. சரியா சரி. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பால் ஆட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க, உங்க 2 பேர் வாழையும் ஒட்ட நறுக்குறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்குங்க அத்தை, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. இருக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா, வாங்க. யாரது? நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தரித்திரம், அதனோட அத்தைன்னு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்தை, ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்தை வாய மூடுடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சதா அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது? தங்கச்சியோட மாமா காப்பி கொண்டு வந்திருக்கிய?
பீட தர்தத்துக்கு காஃபி கொண்டு வந்திருக்கு, காஃபி போடி உள்ள. பெருசா வந்துட்டா. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கியா? குடும்பமே ஓசில பொழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வரலீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போயாங்க. எங்க குடு. இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு போ. மாமா போயிடுங்க மாமா, இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா, போயிடுங்க. சீக்கிரமா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி, என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்தை, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடிட்டு சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்கிட்ட கொடுங்கண்ணா. அத்தை, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்திக்கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு, சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்தை. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம், ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா, அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணா உங்களை காணோன்னு கூப்பிட்டு இருக்கா. நீங்க என்னடானா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் சிரிப்பு தானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவுலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்கன்னா சும்மா அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன இது, மீன் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதையா பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி, அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணும் சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையில எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன, குறைஞ்சா போயிடுவ. லத்தாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க.